Hi students, today we are going to see a third unit prose forgetting written by Robert Lind. Students, forgettingனா we all know that மறதி. ஸோ நம்ம மறந்து போகிற ஒரு சில விஷயங்கள். ஸோ ஹியர் இந்த லெசனில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பீப்புள்ஸ் யூஸ்வலாகவே ஒரு சில விஷயங்களை மறந்து விட்டுட்டு வந்துடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் ஒன்று சொல்லியிருக்கிறாங்களா அதை மறந்து செய்யாமல் விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபர்கெட்டிங்கை பற்றி சொல்கிறாரு. இந்த ப்ரோஸ் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்காது. ஸோ ஒவ்வொரு பிளேஸில் நடந்த ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடெண்ட்டை தான் நம்மளுக்கு இங்கே அந்த ப்ரோஸாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பீப்புள்ஸ் மறந்துடுறாங்க அப்படின்றத தான் இந்த ப்ரோஸாக கொடுத்துருக்குறாங்க. Now move to the prose. A list of articles lost by a railway traveller and now on sale at a great London station has been published, and many people who read it have been astonished at the absent-mindedness of the fellows. Here, ஸோ லண்டன் ரயில்வே ஸ்டேஷனில் பீப்புள்ஸ் அவங்க ட்ரெயின்லேருந்து ஏறுறதுக்கு முன்னாடியோ இறங்குறதுக்கு முன்னாடியோ நிறையா திங்ஸை மறந்து போய் விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த திங்ஸை எல்லாத்தையுமே சேர்த்து ஏலம் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை விற்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ இதை நியூஸ் பேப்பரில் படிக்கிறாங்க. அப்போ அதை படிக்கிற எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, ஐயோ இவ்வளோ திங்ஸை மறந்து போய் விட்டுட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. If statistical record were available on the subject, however, I doubt whether it would be found that absent-mindedness in common. So here, இங்கே ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த absent mindedness இருக்கு இல்லையா, ஸோ அந்த சிம்பிளாக அந்த மறதி சொல்கிறோம் இல்லையா, இட்ஸ் காமன் ஃபார் ஆல். எல்லாருக்குமே ஒரு சில நேரங்களில் இது காமன் தான். ஸோ யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வேணும்னு ஒரு விஷயத்தை செய்யாமலோ மறந்து போய் ஒரு திங்ஸை வெளியில் நம்ம ட்ராவல் போயிட்டு வரும்போது அங்கேயே விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் காமன் ஃபார் ஆல். இட் இஸ் த எஃபிஷியன்சி ரேதர் தென் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் ஹியூமன் மெமரி தட் கப்புள்ஸ் மை வண்டர். ஸோ ஹியர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்டெல்லாம் இருக்குது, அதாவது புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லுது ஒரு நார்மல் ஹியூமன் மைனுக்கு காமனாக அந்த மறதின்றது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அட் த சேம் டைம் ஸோ நம்மளுடைய மெமரி பவர் இருக்குது இல்லையா, அதனுடைய திறன் எபிலிட்டி தான் குறைஞ்சிடுச்சு போல், அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ஃபர்கெட்டிங் வருது அப்படின்னு சொல்கிறாரு. மாடர்ன் men remember even telephone numbers. He remember the address of his friend. He remember the date of good vintage. ஸோ ஹியர் மாடர்ன் மென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டெலஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்குறாங்க, ஆனால் நம்ம மறந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க ஃப்ரெண்டோடைய அட்ரஸ், இப்போ ஒரு சில நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன அவ்வளோ சீக்கிரம் மறக்காது, எந்த டைமில் கேட்டாலும் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்களுடைய மெமரியில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஈவன் டேட்ஸ் ஆஃப் குட் விண்டேஜ், அதாவது சீசன்ஸ் எப்போ சேஞ்ச் ஆகுது, எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் என்ன சீசன் அப்படின்றதும் ஞாபகத்தில் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சீசனில் அவங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம், ஸோ இல்லை ஏதாவது இம்பார்ட்டண்ட் இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம். ஸோ தேர் கீப்பிங் எவ்ரி திங் இன் ஹிஸ் மைண்ட். ஸோ அந்த மாடர்ன் மேனுடைய மெமரி பவர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. He remembers appointments for lunch and dinner. His memory is scrawled with the name of actors, actress and cricketers and footballer and murderer. So here, ஸோ இந்த மாடர்ன் மென்ஸ் அவங்களுக்கு ஒரு சில அப்பாயின்மெண்ட் இருக்கும் ஃபார் லன்ச் அண்ட் டின்னர். ஸோ அதெல்லாம் அவங்க மைண்டில் வச்சுருந்தாங்க. அட் த சேம் டைம் அவங்களுடைய மைண்டில் நிறைய லோட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர், ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டரோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன். அட் த சேம் வே ஆக்ட்ரஸ், கிரிக்கெட்டர், ஃபுட்பால் பிளேயர், அவங்களுக்கு எந்த கேமில் இருக்க பிளேயர் பிடிக்குமோ அவங்க. அண்ட் மர்டரர், ஸோ ஏதாவது இம்பார்ட்டண்ட் மர்டர் ஏதாவது நடந்திருக்கும், ஸோ அந்த மாதிரி இன்சிடெண்ட்டு எந்த பர்சன் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மைண்டில் வச்சுருக்குறாங்க. He can tell you what the weather was like in a long past August and name of the provincial hotel and which he had whale meal during the summer. So here, ஸோ முடிஞ்சு போன ஆகஸ்ட் மந்தில் நடந்த ஒரு சம்மரில் நடந்த
ஒரு மீல் சாப்பிட்ருக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸான ஹோட்டல். பட் ஆனால் அந்த ஹோட்டலில் வந்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்லாத ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதை கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஞாபகத்தில் வச்சுருக்குறாங்க. தட்ஸ் ஃபார் த மாடர்ன் பீப்புள். In his ordinary life, again, he remember almost everything that he is expected to remember. ஸோ அவங்களுடைய ஆர்டினரி லைஃப், ஒரு நார்மல் லைஃப்லே அவங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்களோ, தே ஆர் கீப்பிங் எவ்ரி திங் இன் த மைண்ட். ஸோ அந்த எல்லா விஷயங்களையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மைண்டில் மறக்காமல் வச்சுருக்குறாங்க. How many men in all London forget single item of their clothing when dressing in the morning? ஸோ காலையில் நம்ம இப்போ வேலைக்கு கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இங்கே லண்டனில் இருக்க பீப்புள் வந்து ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு மேக்கப் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அதில் வந்து அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தையாவது மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாட் 1 in 100. ஸோ 100 100க்கு ஒருத்தவங்களாவது என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக மறந்துட்டு தான் போவாங்க. பெர்ஹாப்ஸ் நாட் 1 in 10,000. ஸோ 100க்கு ஒருத்தவங்கள 10,000ல் ஒருத்தவங்களாவது என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதை மறந்துட்டு தான் போவாங்க. How many of them forget to shut the front door when leaving the house? ஸோ வீட்டை விட்டு வெளியில் போகும்போது எத்தனை பேர் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறதை மறந்துட்டு போவாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ஞாபகம் வச்சு கதவை பூட்டிட்டோமா ரீசெக் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாமல் விட்டுருக்கோமா அப்படியே செக் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுவாங்க. ஆனால் வெளியில் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், கேஸ் ஆஃப் பண்ணோமா, லைட் ஆஃப் பண்ணியிருக்கோமா, மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ பக்கத்து வீட்டுக்கு கால் பண்ணி இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற பீப்புள்ஸும் இருக்கிறாங்க. And so it goes on throughout the day, almost everybody remembering to do the right thing at the right moment till it time to go to bed. ஸோ த்ரூஅவுட் த டே, ஸோ காலையிலேருந்து நைட்டு பெட்டுக்கு போகிற வரைக்கும் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில விஷயங்களை மறக்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை வந்து ரீசெக் பண்ணுறாங்க. மறந்துட்டோமா, கரெக்டாக ஆஃப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காங்க. And then the ordinary men seldom to forget turn off the light before going upstairs. ஸோ இப்போ அப்ஸ்டர்ஸ்க்கு மாடிக்கு போகும்போது போகிறதுக்கு முன்னாடியே வழியில் இருக்கிற அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அந்த காமன் சென்ஸ் வந்து எல்லா பீப்புளுக்குமே இருக்குது. அதை மறந்து போயிட்டு போகிறவங்க கிடையாது. அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. There are, it must be admitted, some matter in regards to which the memory works with less than its usual perfection. So here, இப்போ நம்மளுடைய மெமரி இருக்குது இல்லையா, அதில் வந்து அந்த மறதி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு சில பீப்புள்ஸுக்கு வந்து மேபி அது அதிகமாக கூட இருக்கலாம். அது வந்து யூஸ்வலாக நம்ம செய்கிறதுலேருந்து அதை செய்யாமல் விட்டுட்டு போகிறோன்னு சொல்கிறாரு. It is only a very methodical man, I imagine, who can always remember to take the medicine his doctor has prescribed for him. So here, so imagine yourself, ஸோ ஒரு நார்மல் பீப்புள் இப்போ டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து பிஃபோர் ஃபுட்டாக இருக்கலாம், ஆஃப்டர் ஃபுட்டாக இருக்கலாம். அதை எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு கண்டினியூ பண்ணுறாங்க, ஸோ எத்தனை பேர் மறந்து போகிறாங்க. This is the more surprising because medicine should be one of the earliest thing to remember. As a rule, it is supposed to be taken before, during or after meals, and the meal itself should be a reminder of it. So here, ஸோ நம்ம மீலுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி, சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து நம்ம டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த லஞ்ச், அந்த மீல்ஸுன்றதே அந்த டேப்லெட்டை ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் நம்மளுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பீப்புள்ஸ் வந்து ஹவு தே ஆர் ஃபர்கெட், ஸோ எப்படி வந்து அவங்க அந்த டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறத மறந்து போவாங்க. The fact remember, however, that few but the moral gain remember to take their medicines regularly. பட் ஒரு சில பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, அதாவது அந்த மாத்திரையிலேயே மூழ்கி போயிருப்பாங்க இல்லையா. ஸோ எதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஐயோ தலை வலிக்குதா, கால் வலிக்குதா, கை வலிக்குதா, டேப்லெட் எல்லாத்துக்கும். ஸோ அந்த பீப்புள்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்க போட வேண்டிய டேப்லெட்ஸை டெய்லியும் கரெக்டாக சாப்பிடுவாங்க.
certain psychologists tell us that we forget things because we wish to forget them, and it may be that it is because of their antipathy to bills and portion that many people fail to remember then at the appointment hours. Here the psychologist saying that psychologist என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை மறக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது they are wish to forget. அவங்களுடைய விஷே என்னவாக இருக்குன்னா, இந்த விஷயத்தை நம்ம மறந்துடணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக மறந்துடுவாங்க. ஸோ இங்கே அந்த பீப்புள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்றதே அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விஷ் டு ஃபர்கெட். ஸோ அந்த மாத்திரை சாப்பிட்றதையே மறந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் வை தே ஃபர்கெட். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாத்திரை சாப்பிட்றத மறந்து போயிடுறாங்க. நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், நம்ம ஒரு விஷயத்த மறக்கணும் அப்படின்னு பல டைம் நம்ம திங்க் பண்ணும்போது ரியலி வி வில் ஃபர்கெட் தட் சூன். ஸோ அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக சீக்கிரமாக மறந்துடுவோம். ஹியர் ஆத்தர் மாதிரி எப்போவும் டேப்லெட் சாப்பிட்ற பர்சன்ஸும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹியர் இந்த லெசனை பார்க்கும்போது, இந்த லெசன் த்ரூஅவுட் த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் நார்மலாக என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம மறந்துட்டு வரோம். ஸோ இப்போ ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், டைரியை மறந்து போய் விட்டுட்டு வருவோம், ஹோம்ஒர்க் பண்ண நோட்டை மறந்து போய் வச்சுட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி இன்னும் ஒரு சிலர் ஈவன் ஃபார் த லஞ்சு, ஸோ லஞ்சை மறந்து போய் வச்சுட்டு வருவோம். நம்ம லைஃப்பில் நடந்த நிறைய இன்சிடெண்ட் வந்து இந்த ப்ரோஸ் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும்.